நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். பாட்டுத்தாளிலே 81வது பாடல். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம்முடைய உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர் என்கிறதான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்தே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மீண்டும் பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்தே காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவாவி எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து
சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து என்னை கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றினான் முதல், எல்லாரும் பாடுவோம். என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞருக்கு எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவாவி எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றினான் முதல், என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீர். உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர்,
விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. எல்லாரும் பாடுவோம். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உற்சாகமாய் துதிக்கிறது தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். சோம்பலி நாவியோடு அல்ல. சோம்பலை எல்லாம் தூக்கி எங்கே போட்டுறணும்? வீட்டில் வச்சுட்டு வந்துடணும். சோம்பலுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. அல்லேலூயா. சோம்பல் எப்போ வரும்னா சூழ்நிலையவே யோசிச்சுக்கிட்டே இருந்தால் சோம்பேறித்தனம் வரும். ஆவி உற்சாகம் உள்ளது. நம்முடைய தேவன் ஆவியான தேவன். ஆவியான தேவனை ஆவியான மனிதன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். அதனுடைய அர்த்தம் நம்ம ஒவ்வொரு வாரமும் பண்ற பிரசங்கம். அல்லேலூயா. நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட இருந்து எந்த தீமையும் நமக்கு வராது. அவர் எந்த தீமையையும் அனுமதிப்பதும் கிடையாது. அப்போ உலகத்தில் இருக்கிறதுனால சில உபத்திரவம் இருக்குது. எல்லா தீமைக்கும் காரணகர்த்தா யார் தான்? பிசாசு. அவர் சகல நோய்களையும் சுமந்து தீர்த்தார் அப்படின்னா உலகத்தில் நோயே இருக்கக்கூடாது. ஆனால் நோய் இருக்கதா இல்லையா? வியாதிகள் வருதா இல்லையா? அப்போது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் என்றால் அவர் எனக்காக சுமந்திருக்கிறார். அப்போ நான் அதை சுமக்க வேண்டியதில்லை, அவசியம் கிடையாது. இது புரிஞ்சாதான் அந்த நோய்களை விரட்டுவதற்கான வேலையை நம்ம என்ன செய்வோம்? செய்ய ஆரம்பிப்போம். அதே போல தான் தரித்திரமும். அநேக தரித்திரத்தை ஏதோ ஆண்டவர் கொடுத்த டோக்கன் ஆஃப் லவ்னு நினைக்கிறாங்க. கிடையாது. தரித்திரத்திற்கும் தெய்வீகத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு காலத்தில் தரித்திரமாக இருந்திருக்கலாம், ஆரம்பங்கள் அற்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது முடிவு எப்பொழுதும் பூரணம் அல்ல, சம்பூர்ணம். அல்லேலூயா. சம்பூர்ணம் என்றால் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். அதை பார்த்து மற்றவங்க பொறாமப்பட்டா பட்டுட்டு போட்டும். அதுக்கு நாம் காரணம் அல்ல, நம்முடைய தேவன் தான் காரணம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. நம்மளே ஆசீர்வதிக்க தான் சொல்லியிருக்கிறாரு. அவரும் நம்மளை என்ன தான் செய்கிறாரு? ஆசீர்வதிக்க தான் செய்கிறார். ஆகையினால தான் நம்மை விசாரிக்கிற நல்ல தகப்பன்னு சொல்லிடுறாரு. வசனம் சொல்லுது, தாயும் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உலகத்தில் இருக்க அன்புல பெரிய அன்பு தாயினுடைய அன்பு. அந்த அன்பு மாறி போனாலும் கர்த்தராகிய தேவனுடைய அகாப்பேன்கிறதான உன்னதமான அன்பு ஒரு நாளும் மாறாது. சூழ்நிலை நிமித்தம் மாறப்போறதில்லை. அல்லேலூயா. நீங்கள் அவருடைய அன்பை சரியாக புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த விஷயத்தை யோசித்து பார்த்தா போதும்.
இன்றைக்கு அல்லது நாளைக்கு நான் செய்ய போகிற பாவங்களுக்காக அவர் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே மரித்திருக்கிறார். அந்த பாவத்தை அன்னைக்கு கழுவி இருக்கிறார். அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பெரிய எதிர்கால நோக்கம் இருக்கணும்னு பார்த்துக்குங்க. நமக்கே தெரியாது நாளைக்கு நம்ம ஏதாவது பாவம் செய்வோமா, செய்ய மாட்டோமா, நாளைக்கு இருப்போமான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும் நம்ம எத்தனை நாள் இருப்போம் அந்த பூமியில். அந்த பூமியில் வாழ்கிற கடைசி நாள் வரைக்கும் என்னென்ன பொய் சொல்லுவோம்ன்றது முதற்கொண்டு அவருக்கு தெரியும். நாம் அவரை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் அவருடைய எதிர்காலத்தில் வரப்போகிற ஜனங்கள். நாம் செய்யப்போகிற பாவங்களுக்காக அவர் அன்றைக்கு என்ன செய்திருக்கிறார், சிலுவையில் மரித்திருக்கிறார்னா நம்ம மேலே எவ்வளவு அன்பு இருந்தால் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. இந்த அன்பு புரிஞ்சிருச்சுன்னா சூழ்நிலையெல்லாம் பெருசாக தெரியாது. ஏன் ஜனங்களுக்கு சூழ்நிலை பெருசாக இருக்குன்னா தேவ அன்பு புரியலை, அதை மைண்டில் ஏற்றுறதில்லை, அதை தியானிக்கிறது இல்லை. எந்நேரம் பார்த்தாலும் உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சிந்தனைகள், உலக பிரகாரமான காரியம், இதே தான் என்ன செய்கிறாங்க, சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். அது தவறு. அப்படி இருப்பதற்காக நீங்களும் நான் அழைக்கப்படலை. அதற்கு நாம் ஆவிக்குரிய சபைக்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கு எங்கேயாவது போய் உட்காரலாம். சர்ச் அட்டெண்ட் பண்ணுறேன்ற பேரில் எங்கேயாவது போய் நம்ம என்ன செய்யலாம், உட்கார்ந்துருக்கலாம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சபைக்கு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சூழ்நிலையை பார்க்காமல் சூழ்நிலையை மாற்றுகிற தேவனை பார்க்கணுன்றதுனால தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இதே உலகத்தின் சூழ்நிலையில தான் வாழ்ந்தார். 33.5 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இந்த சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமையோடு வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளில் இருக்கக்கூடிய 80வது பாடல். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், தொனி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவேன். முழு
ஒருபோதும் ஒழியாதே. உன் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். தொனி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். தொனி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். தொனி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் போதுமே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். தொனி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். தொனி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன். ராஜாதிராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதிராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறைவின்றி என்னை நடத்திடுவீரே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறைவின்றி என்னை நடத்திடுவீரே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். தொனி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். தொனி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். தொனி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன். ஜீவாதிபதியாம் இயேசு, ஜீவனின் பலனும் அவரே. ஜீவாதிபதியாம் இயேசு, பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. யாருக்கு அஞ்சிடுவேன் நான், யாருக்கு பயப்படுவேன் நான், அவரே என் துணையானாரே. முழு உள்ளத்தால் உம்மை
ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தனையோடு, முழு பலத்தோடு ஆராதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. அப்படி இல்லைன்னா ஆராதனை வேணாங்கிறார். என்னை ஆராதிக்க வேண்டாம்ப்பா, அதுக்குன்னு நான் ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறேன், அவங்க எப்போ அப்படி தான் ஆராதிப்பாங்க. ஆனால் நாம் ஆராதிக்கக்கூடிய ஆராதனையில் ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார், தூதர்களுடைய ஆராதனையை காட்டலும். ஏன்னா நாம் அவருடைய தன்மையிலே உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. மற்றவங்க அவங்க தூதர்கள் தேவனுடைய தன்மை கிடையாது, நாம் தான் அவரை மாதிரி இருக்கிறோம். அப்போது நாம் அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்போ அதை எப்படி ஆராதிக்கிறோன்னு சொல்லித்தர்றாரு. முழு இருதயத்தோடு என்ன செய்ய, ஆராதனை செய்ய. ஏன்னா இருதயத்தில் கவலையும் பாரத்தையும் வச்சுக்கிட்டு என்ன செய்யாத, என்னை ஆராதிக்காத. அதெல்லாம் தூக்கி ஓரமாக தூக்கி போட்டுட்டு, அல்லது அதெல்லாம் ஏன் மேலே வச்சுட்டு, ஏன்னா அவர் அப்படி தான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு. அப்போ உங்ககிட்ட இருக்க சுமையை அவர் எடுத்துக்கிட்டு இளைப்பாறுதல் உங்களுக்கு கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த உடனே நம்ம பண்ணுற முதல் ஜெபம், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் இவ்வளோ பாரம் இருக்குது, என்னுடைய இருதயத்தில் இவ்வளோ வேண்டுதல்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் மீது என்ன செய்கிறேன், வைக்கிறேன். உண்மை முழு இருதயத்தோடு ஆராதிக்க எனக்கு பலனை கொடுங்க, எனக்கு ஞானத்தை கொடுங்க, எனக்கு வல்லமையை கொடுங்க. அப்படி தான் என்ன செய்யணும், முதல்ல கேட்டுட்டு தான் ஆராதனை என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆராதிக்கும் போதே பல மிராக்கள் நடக்கும். அதெல்லாம் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கிறேன். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், இன்றைக்கி ஜோமன்லையே, இன்றைக்கி நம்ம இதை செய்யலையே, அதை செய்யலையே, பைபிள் வாசிக்கலையே, நம்மலாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையானலாம் நமக்கு சந்தேகம் வந்துடும். ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, எதுவுமே செய்யாமல் இங்கே ஆராதனை பண்ணால் கூட அந்த ஆராதனையிலே ஆண்டவர் இடைப்படுவார். அல்லேலூயா. நாம் ரொம்ப நாள் வேண்டி கொண்டிருக்கிற காரியம் பூரா ஆராதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற நீண்ட நாள் பலவீனம் கூட ஆண்டவரை ஆராதிக்கும் போது என்ன செஞ்சிடும், அது முற்றிலும் காணா போயிடும். நம்ம முடிஞ்சு ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போய் நம்ம உட்காந்து அப்போ தான் ரியலைஸே பண்ணுவோம், ஆமாம்ல இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இப்போ இருக்கிற மாதிரி தெரியலை. அல்லேலூயா. இது அத்தனையும் தேவனால் செய்ய முடியும். தேவனால் கூடாத காரியம் விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம். அப்போ ரெண்டும் காயினுடைய ரெண்டு சைடு மாதிரி தான். கர்த்தரால் கூட ஒரு காரியமும் செய்ய முடியாது, அப்படி அதை செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லைன்னா அவரை விசுவாசிக்கிறவருடைய பிள்ளைகளுக்கும் எல்லா காரியத்தையும் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். பாட்டுத்தாளிலே 46வது பாடல். போற்றிடுவேன் தேவனே, தூக்கி அடித்தீர் என்னை, சத்ரு எந்தன் பேரில் மகிழாமல் காத்தீரே. ஓ என் தேவனே, அனைத்தேன் உம்மையே, தந்தீர் நல் சுகம், போற்றிடுவேன் தேவனே என்கிற பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம எல்லாரும் தேவனை வியாதியாக இருக்கிறவர்கள் இந்த பாடல் என்ன செய்யுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. சுகம் இன்னும் வராமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், தந்தீர் நல்ல சுகத்தை. அல்லேலூயா. ஏனென்றால் 2000 வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே நம்முடைய நோய்களை சுமந்திருக்கிறார் என்றால் சுகத்தை நமக்காக வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். நாம் விசுவாச அறிக்கை என்கிற ரெசிப்டை கொண்டு போய் கல்வாரியில் காமிச்சிங்கன்னா தெய்வீக சுகம் என்கிற அந்த பலாபலன்களை நீங்கள் பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் பாடுவோம். தேவனே
என் தேவனே. ஆத்துமாவே ஸ்தோத்திரி 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 ஆத்துமாவே ஸ்தோத்திரி என் தேவனே. ஆத்துமாவே ஸ்தோத்திரி என் தேவனே. ஆத்துமாவே பொம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே. பொம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளவே பொங்குதையா. உள்ளவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. ஆராதிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக, இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் செலுத்தின நன்றி பலிகளை
துதி ஆராதனை கர்த்தாவை நீர் அங்கீகரித்து எங்களுக்கு நன்மையான ஈவுகளாக மாற்றி கொடுக்க போகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.